நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சரியாதான் சொல்ற சுகானா. ஒரு நாள்லயே நீ கொஞ்சம் குண்டான மாதிரி தான் தெரியுற. Really? Yeah, சுகானா. Just imagine. நேத்து மட்டும் 3 ரசமலாய். எவ்வளவு கேலரிஸ் அதிகமா இருக்கும். நீ ஆபீஸ்க்கு போலையா? போதான் போறேன். இத பாரு, நான் ஃபைனலா உன்கிட்ட கேக்குறேன், உனக்கு சோன் பப்படி வேணுமா இல்ல வேண்டாமா? உனக்கு என்கிட்ட பதில் வேணுமா? இஷான், நீ போ. பை 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 பை. நோ நோ, 3 ரசமலாய் சாப்பிட்டா ஒன்னும் வித்தியாசம் தெரியாது. நான் இன்னொன்னு சாப்பிடலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு விட்டுட்டேன். நான் பேசுனது நீ கேட்கலையே? இல்லையே, எதுவும் கேட்கல. இங்க பாரு இஷா, நீ மட்டும் ரசமலாய் பத்தி. ஓகே ஓகே, இனிமே நான் ரசமலாய் பத்தியும் பேச மாட்டேன், அப்புறம் சோன் பப்படியை பத்தியும் எது பத்தியும் பேச மாட்டேன். ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு, உனக்கு லால் சந்த பிடிக்குமா இல்ல குலாப் சந்த பிடிக்குமா? சொல்றேன். இஷா, உன்னை என்ன பண்ற? பை பை. நடு ராத்திரியில எப்படி ரசமலாய் சாப்பிட்டா தெரியுமா? கப 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 கபன்னு உள்ள போகுது. அப்புறம் என்ன, நம்மள பார்த்ததும் அவ ஒண்ணும் தெரியாத மாதிரி திருன்னு தலையை குனிஞ்சிட்டா. ஆமாமா, நானும் பார்த்தேன். போதும் போதும் போதும், ஏன் சுஹானாவை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டீங்க, போதும். எப்படியோ அவ ரசமலாய் சாப்பிட்டால, அதுவே போதும். உங்க தாத்தா ரசமலாய் சாப்பிட முடியலன்னு தவியா தவிச்சிட்டு இருந்தாரு. ராதா, சோனா எங்க போனா? எனக்கு தெரியல, அவ என் கண்ணிலே படல. அம்மா, அப்பா எங்க? காலையில இருந்து அவருக்காக டீ வச்சிட்டு சுத்துற, ஆறி போயிடுச்சு. தாத்தா மார்னிங் வாக்கிங் போயிருப்பாரு. ஆனா இந்நேரத்துக்கு அவர் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கணும்ல. யாராவது அவரை போய் தேடி பாருங்க, கோபத்துல எங்கேயாவது மூலையில உட்கார்ந்து இருக்க போறாரு. ராதா, டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னில இருந்து அவருக்கு புது மாத்திரை கொடுக்கணும். மாத்திரையெல்லாம் நான் கொடுப்பேமா, முதல்ல அதுக்கு அப்பா வரணும்ல. ஆனா தாத்தா வாக்கிங் போனா 6:30க்குள்ள வீட்டுக்கு வந்துருவாரு. இப்ப டைம் என்னாச்சு நிஷா? மணி 8 ஆயிடுச்சே. மணி 8 ஆயிடுச்சா? 8 ஆயிடுச்சா? நிஜமாவா சொல்றீங்க? அப்படின்னா நாம கிழவனை தேடியே ஆகணும். அவரு கோபமா வெளியில போனார்னா நம்மள யாராவது கூப்பிட வருவாங்களான்னு 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருப்பாரு. அப்படி யாரும் வரலன்னா தானா வீட்டுக்கு திரும்பி வந்துருவாரு. இல்ல பாட்டி, ஒருவேளை தாத்தா இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்காரோ இல்லவோ, அதனால நாம யாராவது போய் அவரை கூட்டிட்டு வரதுக்காக 2 மணி நேரம் வெயிட் பண்றாங்க. அநேகமா அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். போ இந்தர், போ. தெருமுனையில் தான் இருப்பாரு, போய் கூட்டிக்கிட்டு வா. அட என்னமா, நான் ஆபீஸ் போவனா தாத்தாவை தேட போவனா? போங்கல. வர வர ரோட்ல லாரி பஸ் எல்லாம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. வண்டி ஏதாவது ஒரு இடிச்சிருந்தா? ஓஹோ, என்ன பாட்டி நீங்க அபசகுனமா பேசாதீங்க. இத பாருங்க பாட்டி, இப்பெல்லாம் வர வர தாத்தாக்கு ரொம்ப கோவம் வருது. கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லுங்க, சரியா? பாட்டி, தாத்தாவுக்கு வேற ஏதாவது ட்ராக் ஓடிட்டு இருக்கா என்ன? நல்லா பேசுறான் பாரு. இந்த வயசுல போய் அவருக்கு தனி ட்ராக்கா? யாருடா அவரை பாப்பாங்க? ஏதோ நானுங்கிறதுனாலதான் இத்தனை வருஷமா அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க பாட்டி. ஒருவேளை சும்மா இருடா, கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கடா, உங்க தாத்தாவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் கிடையாது. என்ன தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்க மாட்டாரு.
எதுக்கும் அவரை போய் தேடி பாருங்களேன். நேத்து ராத்திரி எனக்கு அவருக்கு கொஞ்சம் பெரிய சண்டை ஆயிடுச்சு. மாமா அண்ணா அப்பாவை நீங்க பாத்தீங்களா? காலையில இருந்து அவர் ஆளவே காணோம். எங்க போயிருக்க போறாரு? வர வழியில யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பூக்கடை வச்சிருக்காருல்ல, அவரும் இவரும் பயங்கர ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்ல, கோயில்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் எவ்வளவு கடை இருக்கோ எல்லாருமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க தான். யாரு கூடயாவது உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. தாத்தா இவ்வளவு நேரம் வெளியே இருந்ததே கிடையாது. நீங்க எல்லாம் கொஞ்சம் போய் பாத்துட்டு வாங்களேன். திடீர்னு ரஜினிக்கு என்னாச்சு? இன்னைக்கு ஏன் ராணு மாதிரி நடந்துக்கிறா? சின்ன மாமா. ஓஹோ, போதும் ஆலோக். இப்ப யாராவது போய் பார்க்க போறீங்களா இல்லையா? தீபக், தீபக், உனக்கு தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டு வார்டனை சமாளிச்சிருக்கேன். இல்லனா நம்ம 2 பேர் பேரண்ட்ஸை வர வைப்பேன் பிடிவாதமா இருந்தாரு. இனிமே இந்த மாதிரி பிரச்சனைக்கு போய் நிக்காத, புரியுதா? இல்லனா அது நமக்கு பிரச்சனை ஆயிடும். தீபக், உன் மனசுக்குள்ள நிறைய கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. நான் உன்னோட ஃப்ரெண்டுடா. என்கிட்ட நீ அதை ஷேர் பண்ணிக்கலாம்ல? என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு கண்டிப்பா செய்வேன்டா. நீ எனக்கு உதவி செய்வியா? என்ன விஷயம் என்கிட்ட சொல்றா? உனக்காக நான் என்னோட உயிரையும் கொடுப்பேன். நான் எப்படிலாம் சென்டிமெண்டா பேசுறேன்னு மட்டும் சொல்லிடாத. நான் ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். உங்க அங்கிள் போலீஸ்ல இருக்காருன்னு சொல்லிருக்கல? ஆமா, இருக்காரு. அது ஏன் இப்ப கேக்குற? என்னாச்சு தீபக்? நீ யாரை தேடிட்டு இருக்கன்னு சொல்லு. நீ பாக்குறதுக்கு அவன மாதிரியே இருக்க. அவனாலதான் இன்னைக்கு நான் நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இதே மூக்கு, இதே மொழி, இதே குரல், இதே உருவம். கடவுள் மேல சத்தியமா சொல்றப்பா, நீதான் அந்த ஆளு. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே அதே வாய். என்னதான்? என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? எனக்கு பைத்தியம் எல்லாம் பிடிக்கலடா. அவன் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருப்பா. இதே கண்ண, இதே மூக்கு, இதே உதடு, இதே முகம், இதே குரல். எல்லாமே அப்படியே என்ன மாதிரியே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் அங்கிள். அப்பா உங்க வீட்டுக்கு வந்தாரா? அப்படியா? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். நான் உங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். அப்பா பாத்தியா? ஏதாவது தெரிஞ்சதா? நான் பக்கத்து தெரு வரைக்கும் போய் பார்த்துட்டேன். தாத்தாவுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன். ஆனா யாருக்குமே எதுவுமே தெரியல. எங்கேயுமே இல்ல. பாட்டி, தாத்தா இன்னைக்கு கோவிலுக்கு கூட வரலையா? ஐயோ கடவுளே, எனக்கு என்ன பண்றதுனே புரியலையே. கிழமை எங்க போய் தொலைஞ்சாரோ தெரியல. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க? சுஹானா, தாத்தா தொலைஞ்சு போயிட்டாரு. வாட்? பெரியமா, தாத்தா தொலைஞ்சு போயிட்டாரா? காணுமே. என்ன நீங்க? அவர் தொலைஞ்சு போறதுக்கு ஒண்ணும் சின்ன குழந்தை இல்லையே. வந்துருவாரு. அம்மா, அம்மா, கோவிலுக்கு பின்னாடி ஏதோ புதுசா டீ கடை திறந்திருக்கான். அப்பா அடிக்கடி அங்க போறதா ராதா கூட சொல்லிக்கிட்டு இருந்தாளே அன்னைக்கு. அங்க போயிருக்காரு.
அரட்டை அடிக்கிறதுக்கு புது இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. அங்க உட்காந்து சக்கரை போட்ட டீயை குடிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி அமைதியா பாட்டி, நாங்க தாத்தாவை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்ல. ஐ திங்க் நம்ம தாத்தாவோட போட்டோவை போலீஸ் கிட்ட கொடுக்கலாம், அவங்க ப்ராப்பரா தேடி கொடுப்பாங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம், நாங்க எல்லாரும் தேடிக்கிட்டு தானே இருக்கோம். அப்புறம் என்ன, இஷான் கூட தேடி போயிருக்கான், அவன் அப்பாவை கூட்டிட்டு வந்துருவான். சரி இஷானுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி நல்லா பாத்தியா? இல்ல இஷான் எங்க போயிருக்கான்? சுகனா நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, இஷான் எங்கேயும் போல, தாத்தாவை தேடி போயிருக்கான், அவ்வளவுதான். ஆமா இலேஷனா, தொலைஞ்சு போறதுல ஒரு தனி ஃபன்ல. ஐ மீன் கம் டு திங்க் ஆஃப் இட், தாத்தா ஒருவேளை வேணும்னே தொலைஞ்சு போயிருந்தாருன்னா வாட் சே இந்திரனா? சுகானா, யாராவது வேணும்னே தொலைஞ்சு போவாங்களா? ஏன் மாட்டாங்க? அம்மா அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன? நான் 6ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த மைதானத்துல புக் ஃபேர்ல நான் தொலைஞ்சு போயிட்டேனே. அப்புறம் திரும்ப லவுட் ஸ்பீக்கர்ல என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு சுஹானா. அதுக்கப்புறம் மைக்ல இவன் பேரை அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இவன் திரும்ப தொலைஞ்சு போய்கிட்டே இருக்கான் தெரியுமா? உங்க அப்பனோட லட்சணத்தை தான் சொல்றேன். அம்மா அப்பா அப்படியே பண்ணாரு. ஐயோ இஷானுக்கு யாராவது ஃபோன் பண்ணுங்களேன், அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சதானு கேளுங்களேன். ஐயோ இந்த இஷான் ஏன் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கான்? அவன் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்பா கண்டிப்பா இஷானோட ஸ்கூட்டர் தான் மக்கர் பண்ணிருக்கோம், அதனால தான் அவர் வரல. அவன் ஸ்கூட்டரை ஒரு நாள் நானே எரிக்க போறேன் பாரு. நிஜமாவே பெரிய தாத்தா தொலைஞ்சு போயிட்டாரா? மம்மி ஒரு தடவை நீங்களும் அப்பாவும் கூட தொலைஞ்சு போனீங்கல்ல? ஐயோ அம்மா அப்பா தொலைஞ்சு போயிருக்க மாட்டாங்க, நீ தான் தொலைஞ்சு போயிருப்ப. இப்ப சிரிப்பு வருது, ஆனா அன்னைக்கு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். பாத்திர கடையில பாத்திரம் வாங்கிட்டு இருக்கும் போது திரும்பி பார்க்கும்போது திடீர்னு ஸ்வீட்டிய காணோம். நான் நினைச்சேன் இவ இந்தர் கூட இருப்பான்னு, ஆனா இந்தர் ஏன் கூட இருப்பான்னு நினைச்சாரு. அப்புறம் 2 பேரும் அமைதியா உட்காந்து யோசிச்சு பார்த்தோம். முதல்ல போன கடைக்கே போய் பார்த்தோம். கடைக்காரன் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்த என் குழந்தை. சாரி செல்லம். இட்ஸ் ஓகே. பெரியம்மா இஷான் வந்துச்சு. பாடி என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சதா? என்னடா அப்பாவை பாத்தியா? இந்த தாத்தா எங்கேயுமே இல்ல. நான் ஒரு இடம் விடாம தேடி பார்த்துட்டேன், அதோட எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டு அவரு எங்க போனாருன்னு தெரியல. ஐயோ இந்த கிழமை எங்க போய் தொலைஞ்சாரோ தெரியல. அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அப்பா யார் வீட்டுக்காவது தான் போயிருப்பாரு, சீக்கிரம் வந்துருவாரு. உனக்கே தெரியல, இவ்வளவு நேரம் அவர் யார் வீட்லயும் இருக்க மாட்டாரு. ஐயோ ஒருவேளை பஸ் கடியில போய் விழுந்திருந்தாருயா? பாட்டி அம்மா பாட்டி, பக்கத்துல சுந்தரம் அம்மா இருக்காருல்ல, அவரு தாத்தா டாக்ஸில ஏறி போறத பார்த்தாராம். டாக்ஸிலயா? அதோட தாத்தா கூட ஏதோ ஒரு பொண்ணு இருந்ததாவும் சொன்னாரு. பொண்ணா? அட கடவுளே, உண்மையிலேயே அவருக்கு வேற பொண்ணோட தொடர்பு இருக்கு போல இருக்கு. காந்தாரி கிடைச்சிட்டா. நான் முதல்லயே சொன்னேன்ல. இலேஷனா, மீனா, டம்போ, என்ன உன் இஷ்டத்துக்கு கொள்ளற? தாத்தா எப்படி ஒரு பொண்ணு கூட வெளியே போவாரு? சின்னண்ணி, இதே தான் நானும் அவர்கிட்ட கேட்டேன். ஆனா அவர் அந்த பொண்ணோட அடையாளம் எல்லாம் என்கிட்ட சொன்னாரு. அதை வச்சு பாக்கும்போது அது சோனாலிகா மாதிரி தான் இருந்தது. சோனாலி கூட அவர் எங்க போவாரு? அட காலையில இருந்து சோனாலியை கூட காணோம். ஆனா சோனாலி கூட தாத்தா எங்க போயிருப்பாரு? ஒண்ணும் புரியலையே, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, அவர் வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் யாரும் வெளியில போகாதீங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு சொன்னா நான் எத்தனை பேருக்கு போன் பண்றது? முதல்ல நீங்க இப்படி அபசகுணமா பேசுறத நிறுத்துறீங்களா? எழுந்திரீங்க, உங்க ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். சுஹானா கூட்டிக்கிட்டு போமா. நான் உங்க கூடவே இருக்கேன் பாட்டி, வாங்க. ஹலோ, நான் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பேசுறேனே. யார் போன்ல? ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு காலையில இருந்து 4 போன் வந்து. இல்ல இந்த அலோக், இஷான், நிலேஷ் யாருமே இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம். அப்பா திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் யாரும் எங்கேயும் போக கூடாது. இல்ல போல. ஜுரம் இல்லையே.
ராகுல் ராகுல் எழுந்துறீங்க. ராகுல், பகல் நேரத்துல யாராவது தூங்குவாங்களா? நீங்க இந்த டைம்ல தூங்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம படுத்திருக்கீங்களா? நான் பயந்து போயிட்டேன். டீ கொண்டு வந்திருக்கியா? டீயா? நானே இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வரேன். எதுக்கு இப்ப என்ன எழுப்புன? போய் டீ கொண்டு வாப்போ. என்ன டீன்னு புலம்பிட்டு இருக்கீங்க? நான் இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வரேன்னு சொல்றேன்ல. ஸ்கூல்ல உட்காந்து உங்களுக்காக டீ போட்டுட்டு இருந்தேன்னு நினைச்சீங்களா? ஸ்கூல்ல தான் வர தெரியுது. என்னமோ பெருசா உலகத்தையே சுத்திட்டு வர மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன் இப்ப என் மேல கோவப்படுற? அடேங்கப்பா, வர வர நீங்க வீட்ல இருந்து உங்க அம்மா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு இப்ப என்னாச்சு? நீங்க வெளியில வேலை தேட போகாம இந்த மாதிரி வீட்ல படுத்து தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? தெரு தெருவா சுத்தி எனக்கு வேலை கொடுங்கன்னு என்ன கதை சொல்றியா? ஒவ்வொரு ஆபீஸா ஏறி இறங்கி சார் வேலை கொடுங்கன்னு கேட்க சொல்றியா? என்ன சேல்ஸ்மேன் நினைச்சியா? ராகுல், ஷட் அப். கார்ப்பரேட் வேர்ல்ட பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாத விஷயத்தை பத்தி எதுக்காக இப்படி தேவையில்லாம கமெண்ட் பாஸ் பண்ற? எனக்கு ஒரு கம்பெனில அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் போய் அவங்கள மீட் பண்ண முடியாது, தெரியுமா? அப்ப போங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இன்டர்வியூக்கு போயிட்டு வாங்க. யார் உங்களை தடுத்தா? ஓ, இப்போ நான் என் ஜாபுக்கு ட்ரை பண்ணல நீ நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு ஒரு நாள் அசந்து தூங்கிட்டேன், அதுக்காக என்ன திட்டுறியா? உனக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை கிடைச்சிருச்சுன்னு நீ பாட்டுக்கு உன் விஷயத்துக்கு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட. ஏன் நீங்க இப்படி இல்ல? That's it. நான் அம்மா கிட்ட கேட்டு டீ குடிச்சுக்கிறேன். வழி விடு. அப்பனா ஒரு சமயம் எனக்காக நீ ஏங்குவ, கெஞ்சுவ. ராகுல், ஒரு நாளாவது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கேட்ப. ஆனா இப்ப எல்லாம் மாறி போச்சு. எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச்டு. உன்னையும் சேர்த்துதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வயசாக ஆக கிழவனுக்கு பொறுப்பே இல்லாம போயிடுச்சு. வீட்டுல இங்க எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அது தெரியாம அவர் எங்கேயாவது ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பாரு. இப்ப மத்தியானமாக போகுது, எங்க இருக்காருன்னு தெரியல. பாட்டி, நீங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? தாத்தா ஏதாவது வேலையா போயிருந்தாருன்னா? என்ன கயற்ற வேலை இருக்கு? நீயே சொல்லு. ரோடு சுத்தம் பண்ற வேலைக்கு போயிருக்காரா இல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிருக்காரா? அந்த கிழவனுக்கு முதல்ல ஏதாவது வேலை செய்ய தெரியுமான்னு சொல்லு. இத பாருங்க பாட்டி, அவர் இந்த இடத்துல இல்ல, ஆனா அப்படி இருந்தும் அவரை திட்டிட்டு இருக்கீங்க. அதனாலதான் தாத்தா கோச்சிட்டு போயிருக்காரு. கோச்சுக்கிட்டா என்னதான் சண்டை போட்டாலும் அதுக்காக இந்த கிழ அம்பிகாபதியும் அமராவதியை விட்டுட்டு போயிடுறதா? ஏன் கண்டபடி வளர நீ? அவங்கள கன்சோல் பண்றதை விட்டுட்டு அழ வச்சிட்டு இருக்க. யூஸ்லெஸ் யூ ஆர் இஷான். பாட்டி, பாட்டி ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. பாட்டி அழாதீங்க பாட்டி, யூஸ்லெஸ். ஏய், இப்ப நான் என்ன பண்ண? பாட்டி ப்ளீஸ் கொஞ்சம் அழாம இருங்க. இஷான், எந்த ஆம்படியா பொண்டாட்டி தான் சண்டை போட்டுக்காம இருக்காங்க? ஆம்படியா பொண்டாட்டினா என்ன? கணவன் மனைவி, ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இஷான், இங்க பாரு, உங்களுக்குள்ள சண்டையே வந்தது கிடையாதா? நிறைய வரும் பாட்டி. நாங்க ரெண்டு பேரும் நிறைய சண்டை போட்டுக்குவோம். இஷான் கூட சண்டை போடாம யாராவது வாழ முடியுமா என்ன? இன்ஃபேக்ட் நாங்க கூட இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ஆம்படியம் பொண்டாட்டி. இட் சவுண்ட்ஸ் ஃபனி பட் we are ஆம்படியம் பொண்டாட்டி. ஆமான்னு சொல்லு. அதான் முதல்லயே சொல்லிட்டேன்ல. இருந்தாலும் உங்களுக்குள்ள எவ்வளவு காதல் இருக்கு, இருக்கா இல்லையா? ரொம்பவே அதிகமா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் இஷான். நாளைக்கு உனக்கே சுகானாவுக்கு சண்டை வந்ததுன்னா அதுக்காக நீ அவளை விட்டுட்டு வீட்டை விட்டு போயிடுவியா? என்ன? நான் இப்ப வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன். வீட்டை விட்டு போறேன்னு சொன்னது நானும் அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். இஷான் எவ்வளவு சண்டை போட்டாலும் வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்லுவேன். இதானே சொல்ல வந்த நீ? அது சரி பாட்டி, உங்களுக்குள்ள எதுக்காக சண்டை வந்துச்சு?
லால் சந்த் கடையில இருந்து சோன் பப்படி வாங்கி கொடுங்க தானே கேட்டேன். அதுக்கு என்னமோ ஏன் அன்பு மேலேயே சந்தேகப்படுறீங்க? சரி, எப்ப உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சோ போங்க, போய் யார் உங்களுக்கு கண்ணை கட்டிக்கிட்டு அன்பா இருக்காங்களோ அவங்களோட போய் இருந்துக்கங்க. சரி சரி, இதுக்கு மேல நான் அதைத்தான் பண்ண போறேன். பாத்துக்கிட்டே இரு, எங்கேயாவது போயிடுறேன். என் கால் போற போக்கல நான் எங்கேயாவது போய்கிட்டே இருக்க போறேன். நான் தினம் தான் அவர்கிட்ட இந்த மாதிரி சண்டை போடுறேன். ஆனா இப்படி திடீர்னு என்னை விட்டுட்டு போவார்னு எனக்கு எப்படி தெரியும்? பாட்டி ப்ளீஸ். ஐ திங்க் நாம இப்பவாவது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நான் டாட் கிட்ட பேசுறேன். அவருக்கு இந்த ஒரு கமிஷனரை தெரியும். என்ன வேணாலும் பண்ணு, அவரை கண்டுபிடிக்கணும். ஒண்ணு தெரியுமா, ராதா இன்னைக்கு என்ன பத்தி எனக்கு பிடிச்ச பொரியல பண்ணி வச்சிருக்கா. இந்த கிழவனால நான் சாப்பிடாம உக்காந்துகிட்டு இருக்கேன். கிழவனா என்ன? ஒருவேளை இந்த கிழவ கோபத்துல தண்டவாளத்துல போய் தலைய வச்சிருக்கா. பாட்டி என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இல்லப்பா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குப்பா. பாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நான் டாட் கிட்ட பேசுறேன் பாட்டி. நான் டாட் கிட்ட பேசுறேன்.